அங்கே வாங்க எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேக் பார்க்கலாம், கப் கேக் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து தோட போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்பு பால், 3 பனானா, பழுத்த பனானா, வாழைப்பழம் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை தேவையான அளவுக்கு, உப்பு 2 இதுக்குமே பனானா கேக்கும் சரி மேங்கோ கேக்கும் சரி அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு 2 தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன். பேக்கிங் பவுடர் காஸ்பூன் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன். 3 ஏலக்காய், மேங்கோ கேக் 3 ஏலக்காய், பனானா கேக் 3 ஏலக்காய் பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உள்ள வந்து இந்த மைதாவை கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டு பட்டர் உருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஊற்றுவோங்க. அந்த பச்சை வாசனை மைதா இந்த பட்டர் உருகி வரணும். பட்டர் உருகி மாவு கொஞ்சம் சூடு ஆயிடுச்சுங்க. இந்த மைதா கொஞ்சம் பச்சை வாசனை போனாவே கொஞ்சம் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ்லாம் தேவையில்லாத பதிலாக ஏலக்காய் போட்டுருவோம். அப்புறம் வந்து மைதா வந்து பட்டர்லேயே நல்லா வணக்கு அதை நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை இருக்காது. மைதா கொஞ்சம் நெய்யிலையோ இல்லை பட்டர்லையோ வறுத்து எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த கேக் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும். நல்லா வறுத்து வச்சு இது கட்டி விழுதுன்னு பார்க்காதீங்க. எப்படியாவது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால அந்த பச்சை வாசனை சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டரில் அப்படியே அந்த மைதா வணங்கி வரும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வருது பாருங்க. வாங்க நல்லா பட்டர் உருகி நல்லா மாவு வறுத்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குன்னு பாருங்க. தேய்ச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுக்குங்க. ஆறுட்டதுக்குள்ள நம்ம ஓடிச்சியை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஓடிச்சியை இதில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேக்கில் வச்சு இதை ஆன் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. கப் கேக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டோம். கப் கேக் இதில் வந்து நம்ம வெண்ணெய் போட்டு நல்லா இதை தொடச்சி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாங்க. கேக் வந்து ஒட்டாமல் வரும். இந்த கப் கேக் பேட்டரில் நல்லா நெய் போட்டு நல்லா தடவி பாருங்கள். நல்லா தடவி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கேக் இதில் ஊற்றி ஒட்டாமல் வரும். இது ஆறிச்சு பாருங்கள். ஒரு கப் போட்டு மாவு வறுத்து வச்சுக்கலாம். பட்டர் போட்டு இதை வந்து நல்லா பாதியாக பிரித்து அரை கப்புக்கு மேங்கோவுக்கும் அரை கப்பு வாழைப்பழத்துக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மேங்கோவில் வந்து 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். பனானாவிலே 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு, மேங்கோவில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு, பனானாவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், பனானாவுக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன், சக்கரை தேவையான அளவுக்கு, ஒரு கப்பு சின்ன இதில் ஒரு கப்பு மேங்கோ, சக்கரை, ஏலக்காய், பேக்கிங் பவுடர், உப்பு, இதில் சக்கரை 3 ஏலக்காய், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மாவை வந்து ஒரு கப்பு மாவை அரை கப்பாக பிரித்து இதில் கொட்டிக்கலாம். வாழைப்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் பாருங்கள். மாவு எடுத்து அடி கனமான பாத்திரத்தில் போட்டு வறுத்தங்காட்டி அடி பிடிக்கல பாருங்கள். இதில் அரை கப்பு மாம்பழம் 1/4 கப்பு, இதில் 1/4 கப்பு மைதா போட்டாச்சு. வணக்கினது பனானாவில் இதில் 1/4 கப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அரை டம்ளர் மில்க் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1/2 டம்ளர் மில்க் ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் மில்க், இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மில்க். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கப் கேக் பேட்டரில் ஊற்றிக்கலாம். சிம்பிள் தான் அந்த கேக்கு. இதே மிக்சியில் நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மிக்சியில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மில்கோட ஆடை கூட இதுக்கு போட்டுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் மில்கோட ஆடை எடுத்து போட்டுருக்கேன். இப்போ வாங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் பனானா இதுக்கு இது போட்டாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே அந்த இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நைஸாக இப்படி அரைச்சிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸ் வேணும். இந்த மாதிரி வரணும். இந்த கொஞ்சம் கட்டியாச்சு மறக்க மில்க் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குது. கேக் கரெக்டாக வரும். எடுத்து அப்படி நைஸாக இதுவாகும். நம்ம ஊற்றிக்கலாம் கப் கேக் பேட்டரில். முக்கா இதுக்கு மட்டும் ஊற்றுங்க. இதில் 3 பனானா கேக்கு, 3 மேங்கோ கேக் ஊற்றிக்கலாம். மீதி வந்து இந்த கப்பில் நெய் தடவி வச்சுருக்க மீதி அந்த கப்பில் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க. 3 இது ஊற்றியாச்சு. இப்போ வந்து வாங்க மேங்கோவை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு மேங்கோ கேக்கு கப் கேக்கு அது நல்லா அரைச்செடுத்தாச்சு. மேங்கோ இது இப்போ மறக்க மேங்கோ இது ஊற்றிக்கலாம். முக்கா இதுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. மீதியா அப்படியே கப்பில் ஊற்றிக்கோங்க. கப்பில் நெய் தொடங்கி வச்சுருக்கேன். முக்கா கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த கேக் அவ்வளோ நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஓவனை வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். அங்கே வாங்க கொஞ்சம் முந்திரி எடுத்து நல்லா திருவி போட்டுருக்கேன் பாருங்கள். முழு முந்திரி எடுத்து அப்படியே கொஞ்சம் மேலால் திருவி போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டே 10 மரக்கா எடுத்துகிட்டு போட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா என்ன இருக்கும் எங்கிட்ட முந்திரி இருக்குது. அதனால் முந்திரி திருவி போட்டுருக்கேன். நீங்களும் அதை மேலே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஓடிஜி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மேங்கோ பனானா கேக் ரெடி. ஒரு 20 நிமிஷம் ஆனால் ரெடி. இப்போ எடுத்துக்கலாம்.
ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். 150 டிகிரியில் இது 20 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க, ரெடி ஆயிடும். இந்த பாருங்க ஒரு 5 மினிட்ஸ்லேயே பாருங்க எப்படி கேக் குக் ஆகிருக்கு. நான் மேலே வச்சிருந்தேன், உங்களுக்கு தெரியாது, வீடியோக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க, கீழே எடுத்து வச்சுட்டு செட் பண்ணி பாருங்க. இப்படி மேங்கோ கேக் அண்ட் பண்ணான கேக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். கேக்கு குக்காக விதமே கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா எப்படி குக்காக பாருங்க. பாருங்க எப்படி கொண்டு வருங்க பாருங்க, எப்படி குக்காக பாருங்க. மேங்கோ கேக் நல்லா டபுள் மூடுங்க. நான் 3/4 தான் ஊற்றினேன் கப்புக்கு. நான் கொஞ்சம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா மேலே கொஞ்சம் பட்டை துடைவி தான் விட்டேன். நீங்கள் பட்டை துடைக்கோங்க மேலே.